நைட்டு தூக்கம் வரல, என்ன ஆகுமோன்னுட்டு. அனிமல் செத்து போச்சுன்னா ஊரில் இருக்க உதப்பான். எல்லா இதுவும் வந்துட்டு அது நான் வந்து கசப்பு கடையாவது அனுப்பியிருப்பேன், காசாவது கிடச்சிருக்கோம். நீ பண்ணுறேன்னு உன்னை நம்பி நான் கொடுத்தா இந்த கதி பண்ணி வச்சுருக்க. நீ மறுபடியும் ஊருக்கு மெட்ராஸுக்கு போ, இங்கே எங்களுக்கு டாக்டர் வேண்டாம். ஒரே ஒரு லெட்டர் வந்து தந்தி அடிச்சிடுவான். 7 மணிக்கே வந்து கிளினிக் வந்துட்டேன், டிஸ்பென்சரி வந்துட்டேன். 8:30 மணிக்கு தான் அனிமல் வரணும், அது 7:30 மணிக்கே வந்துடுச்சு. டிங் 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 டிங்னு சவுண்ட் அடிச்சுட்டு வருது. மனசு ஒரு திருப்தி, ரைட் நம்ம பண்ணுறது உபயோகமாச்சு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வச்சு பார்த்தப்போ அந்த சவுண்டு கேட்குது, ரூபன் சவுண்டு கேட்குது. ஒன்றும் இன்றைக்கி கொடுக்காத, லேசாக கஞ்சி மாத்திரம் கொடு, தீவனம் ஒன்றும் போடாது. இது வந்து இந்த புண்ணாக்கு போட்டுட்டு தண்ணி வைக்காது, வீட்டு கஞ்சி தண்ணி மாத்திரம் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி போச்சு. மறுபடியும் வந்து ஆன்டிபயோட்டிக்கு, மனுஷனுடைய ஆன்டிபயோட்டிக்கு 5 டோசஸ் வாங்கி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு முடிச்சுட்டு அதை அனுப்பி வச்சுட்டேன். இந்த மெசேஜ் சென்னை வந்து போயாச்சு, அனிமல் ஹஸ்பண்டு டைரக்டருக்கும் போயாச்சு. அவர் மறுநாள் காலையில் வராரு. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு வந்துட்டார். 8 மணிக்கு கிளினிக்கு. 7:30 மணிக்கு வந்துட்டு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. டாக்டர் ஒழுங்காக டைமுக்கு வரானா? இது வேற பண்ணியிருக்காங்கல்ல, சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க. முடியாத நேரத்தில், எக்யூப்மெண்ட்டாக இல்லாத இடத்துல ரிஸ்க் எடுத்துகிட்டு எதுக்கு அந்த சர்ஜரி பண்ணேன்? ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் விஷயம் இல்லை, அது இப்போ பேச்சே கிடையாது. ரெண்டாவது என்னன்னாக்கா, நீ லேட்டாக வந்து ட்ரெயினுக்கு வர்றது பழக்கமாக போச்சு. டைரக்டர் வர்றப்போ இந்த கதையை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 2 சார்ஜ் ஷீட்டு அவங்க மென்டலி ப்ரிப்பேர்டு. நான் 7 மணிக்கே போய்ட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் யார் வருது. ஆனால் என்னுடைய அட்டெண்டர் மாத்திரம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கான். அவனுக்கு தெரியும், ஏன்னா டாக்டருக்கு சொன்ன தொலைச்சிடும் சொல்லுவேன், பேசாமல் இருக்கணும். நான் என்ன பார்க்கணுமோ நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆயிடுச்சு, அனிமலும் வந்துடுச்சு. இப்போ சவுண்டு வச்சுருக்கேன், அந்த சவுண்டு வருது. என்னையாச்சு? நல்லா இருக்கையாக கொஞ்சம் படுத்துட்டு உறங்கினா, இப்போ தான் காலையில் எழுப்பி எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வெறும் கஞ்சி மாத்திரம் கொடு, வைக்கிறதும் இதுவும் புல்லும் கொடுக்காத அப்படின்னு. அப்புறம் அந்த ரெக்கார்டில் எழுதிட்டேன். ரெக்கார்டு எழுதுனா அது பெரிய தப்பு. இவ்வளோ மருந்து போட்டிருக்கேன்னா அதில் என்ன தப்பு? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ ப்ரொசீஜர் அது போடணும், எழுதணும். மருந்து வந்து குறைஞ்சிடுச்சுன்னு கணக்கு போடுவான். நீ எடுத்து வித்துட்டியா? நல்லதே வாயில் வரவே வராது, எப்பவுமே தப்பாக தான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் ப்ராப்ளம் ஜாஸ்தி. இது வந்து தெரிஞ்சுட்டு வந்துட்டு எதனா கரெக்ட் ஆகுமோன்றது எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. இது நியூஸ் போயிடும், ஜாக்கிரதையாக அறி, அவனாவது வந்து நிற்பான். வந்துட்டான். வந்த உடனே வந்து லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம், என்னென்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்கான், அது வந்து இஷ்யூ போட்டிருக்கானா, இல்லை இவன் எடுத்து விற்றுட்டானா, அது பார்த்துருந்தோம். பார்த்தா போச்சு. என்ன நீ பண்ண சார்? எஸ்டர்டே என்ன ரூல்மெண்ட் அடிச்சு சார், என்ன ஸ்டாண்டிங் அனிமல் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா அண்ட் எபிடியூரல் சார். உன்னை யார் பண்ண சொன்னா? எங்களுக்கு காலேஜில் சொல்லி கொடுத்துருக்காங்க சார், நான் சர்ஜரியில் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இங்கே ஒன்றே யார் பண்ண சொன்னான்? என் கான்சியஸ் வந்துச்சு. இந்த திமிர் பேச்செல்லாம் சென்னையில் வச்சுப்போம், அப்போ மெட்ராஸில் வச்சுப்போம், இங்கெல்லாம் வச்சுக்க தொலைச்சிட்டு பார்த்து இப்போ சார்ஜ் ஷீட் கொடுத்துருவோம். ஜாக்கிரதை சார் எல்லாம் எடுத்து பார்த்தா மொத்த ப்ரொசீஜரும் புக்கில் எழுதிட்டேன். எழுதி வந்து அதை வந்து நோட் எடுத்துக்கணும், கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நான் அடுத்த வாரத்தில் வர உனக்கு சார்ஜ் ஷீட் ரெடியாக இருக்கும், ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இவன் போய்ட்டு அதை சொல்லிட்டான் டைரக்டருக்கு. டைரக்டர் என்ன சொன்னார், அந்த இடத்த நான் போய் பார்க்கணும், நந்தாள் மாட்டான், யாருக்குமே சொல்ல மாட்டான். வந்துட்டு மரத்தடியில் நின்றுருப்பான். வந்து பார்த்துட்டு முதல் நாள் வச்சு என்ன பண்ண சார்? நான் என்ன ரூபினாட்டமி சார், என்ன ஸ்டாண்டிங் அனிமல் அண்டர்
local anesthesia under nerve block surgery. How dare you can do that? It was a necessity, sir. What I have learned, I thought that it be useful to the society. I have done that way. Animal செத்து போச்சா? ஓ இல்லை வீட்டில் தான் நான் பார்க்கணுமே வந்துட்டு இருக்கேன். வந்த உடனே பார்த்தாரு, அந்த சூச்சர் அதெல்லாம் பார்த்தாரு. கேட்கட் இல்லாமல் எப்படி போட்டார்? ஆல்ரெடி செல்ஃபாக சூச்சர்லாம் போட்டார். உள்ளுக்குள்ளே இல்லாமல் ஒன்றும் ஆகாது. அங்கே அந்த கால்சியம் எல்லாம் டெபாசிட் ஆகிட்டு இது பண்ணணும். பாடி ரிஜெக்ஷன் ஆகாது. இவங்க இப்போ இது பண்ணுறதுன்னா ரிஜெக்ஷன் ஆகுமா? ஓகே. பாடி டிஷ்யூ வந்தாச்சுனாக்கா அப்சர்வ் ஆகும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. ஆகாது அப்படி. ஏன் நான் ஃபார்முலின் போட்டு தான் போட்டிருக்கேன். ரைட் ஆகிடுச்சு. இவங்க எல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. சரின்ட்டு வந்து காஃபி சார் உங்கள் நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க போயிட்டு வரேன். அங்கே போயிடுச்சு நியூஸு. நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு, வர முடியல. அதுக்குள்ளே வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எனக்கு வந்துருச்சு. இந்த இப்போ ஷார்ட் பீரியடில் மெசேஜ் வந்து மதுரை வரையிலையும் தென்காசி, சிவகிரி, கடையநல்லூர் இந்த ஊர்லலாம் மெசேஜ் பரவி ஆகிடுச்சு. அனிமல்ஸ் எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. 1, அரை, 2 இருந்ததெல்லாம் போயிட்டு 5, 6, 8, 10 லெவலுக்கு வர. இப்போ நான் வந்து சர்வீஸ் கமிஷனுக்கு போனேன். சர்வீஸ் கமிஷன் போனோடனே இவர் தான் மறுபடியும் ஒரு மெம்பர். அவர் என்னப்பா என்ன மாடு ஏதாவது வருதாங்க? எஸ் சார், ஐ எம் கெட்டிங் சம் அனிமல்ஸ். அப்படி அனிமல்ஸ் சார் மேபி அபவுட் 4.5 அனிமல்ஸ் சார். 4.5 என்னது ஆஃப் சார்? நம்ம எப்போவுமே ஆவரேஜாக தான் சார் சொல்கிறோம். 7 அனிமல்ஸ் வந்துச்சுனாக்கா 2.5 அனிமல்ஸ்னு சொல்கிறோம். அந்த விதத்தில் வந்து அந்த வாயில் வந்து நம்ம எழுதுறது தானே அப்படி தானே சார் ரெக்கார்டு. அதாவது வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும். ஓகே. வீக்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போடணும். அதில் நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. ரைட்டு, பார்த்துக்கலான்னுட்டு. இப்போ வந்து அங்கே போய் கேட்குறப்போ இவர் கேட்குறாரு, எத்தனை அனிமல் வருது? இப்போ ஒரு 5 or 6 அனிமல்ஸ் வருது. என்ன நீ மேஜிக் பண்ண சார்? கரெக்ட் சார், நீங்கள் கேட்ட கேள்வி. ப்ரொஃபஷனல் மேஜிக் ஒன்று பண்ணேன். படாமல் கன்னத்தில் அடித்த மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் ப்ரொஃபஸர், டைரக்டரில் கட்டளையில் ப்ரொஃபஷனல் மேஜிக் திமிர் பிடிச்ச நம்பர் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டார் அவர். இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். மற்றவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி மெம்பர்ஸு, செனட்டர் வந்திருப்பாங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட் இல்லை அந்த இதுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக சர்வீஸ் கமிஷன் மெம்பரில் உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சு? என்னாரு இல்லை சார், ஒரு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ எ ரூபினாட்டமி இன் அ ஸ்டாண்டிங் அனிமல் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா அண்டர் நர்வ் பிளாக். எல்லாமே சயின்ஸு. ஓகே. சயின்ஸு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்? டேரக்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்ட் சார் அது எப்படி இருந்தார்? அப்போ நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து 20 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு. நான் போனது வந்து 3:30 மணி, 6 மணி வரலும் எடுத்துருது. மொத்தத்தையும் சொல்லி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன் அப்படின்னு மொத்தமாக சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு மெம்பர் மாத்திரம் எழுந்து நின்றுட்டு கை கொடுத்தாரு. சூப்பர் சார். We are happy to see a young budding doctor who was so dare enough to do a surgery in a utmost impossible situations. Excellent. Thank you, sir. கடைசியாக என்னாச்சுன்னாக்கா போன 80 கேண்டிடேட்ஸில் ஐ வாஸ் செலக்டட் ஃபர்ஸ்ட். வேறு எவன் பண்ணியிருக்க போகிறான்? இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ப்ளூ எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். அதுதான் இப்போ வெளியில் வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டில்
ஐ வாஸ் செலக்டட் ஃபர்ஸ்ட் தான். எக்ஸலண்ட், அமேசிங். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.